ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்க தர்ஷத். இபிஎல் கேம் வீக் 18ஓட ரிவ்யூஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோ? பார்த்துடலாம் ப்ரோ. நம்ம மெயின் மேட்சஸோடே போயிடலாம். ஆர்சனல் வெர்சஸ் பிரைட்டன். ஃபர்ஸ்ட் அந்த கேமுக்குள்ளே போயிடலாம். ப்ரோ, நம்ம வந்து ஆர்சனல் வந்து அப்படியே இன்கன்சிஸ்டண்டா விளையாடி, தோக்குற மாதிரியே இருந்தாங்க. உல்ஸோட ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க. அப்படியே இருக்கப்ப இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்க பிரைட்டனோட சம வின் ஆக்சுவலா அவங்களுக்கு. ஆமாம், ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் வின். ஏன்னா சிட்டியும் வில்லாவும் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு மஸ்ட் வின். எல்லா மேட்சும் மஸ்ட் வின். ஒரு மேட்ச் ஸ்லிப் ஆனா கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா ஆனாங்க ஆர்சனல். வழக்கம் போல நல்லா ஆனாங்க. கியோக்கரஸ்க்கு வந்து ஒரு 2-3 சான்ஸ் நல்லா வந்துச்சு. ஆனா அவன் கன்வெர்ட் பண்ணல. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் பிரைட்டன் கோல் போட்டோடனே அவங்க வந்து நல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா டிரா பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். லயா ஒரு சேவ் பண்ணுவான், ஃபிங்கர் டிப் சேவ். அதை பத்தி வரலாம் நம்ம. அப்போ 2-1 ஜெயிச்சானுங்க. டீமோட லைன் அப்ல பாத்தீங்கன்னா டிம்பர் வந்து உட்கார வச்சிருக்காங்க. இன்ஜுரி, ஸ்லைட் இன்ஜுரின்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ வந்து சர்ப்ரைசிங்லி ரைஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த பொசிஷன்ல, ரைட் பேக்கா வந்து ரைஸ் ஸ்டார்ட் பண்ணா. மிட்ஃபீல்ட்ல வந்து ஓடேகார்டு வந்து ரிட்டர்ன் நினைக்கிறேன். நம்ம ஓடேகார்டோட சேர்ந்து மெரினோவும் எஸ்ஏ உட்கார வச்சுட்டானுங்க. மெரினோவும் ஜுபிமெண்டி விளையாண்டானுங்க. 3 மிட்ஃபீல்டு ரைஸ் இது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா ரைஸ் வந்து நம்ம இன்வெர்டட் மிட்டா வருவான்னு பார்த்தா இன்வெர்டட் மிட்டாவே வரல. இல்ல அவன் ப்ராப்பர் ரைட் பேக் மாதிரி தான் ஆனான். ப்ராப்பர் ரைட் பேக் மாதிரி தான். ஃபுல்லா ரைட் பேக் தான் ஆனா. ஆக்சுவலா ஓடேகார்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவன் தான் கோல், ஃபர்ஸ்ட் கோல். அது வந்து செம்ம ஃபினிஷ். அந்த நியர் போஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணுவான், நல்லா. சாக்காவும் அவனும் ஓடேகார்டு காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரைஸ் வந்து ரைட் பேக் தான் ஆனா. யோக்கரஸ்க்கு வந்து எப்படின்னா ஒரு சான்சஸ் எல்லாம் கொஞ்சம் கன்வெர்ட் இது கிரியேட் பண்றாங்க யோக்கரஸ்க்கு. ஆனா வந்து அவன் வந்து இன்னும் பிரீமியர் லீக் வந்து ஃபிட் ஆகலையோன்னு தோணுது. ஏன்னா ஃபிட் ஆயிட்டானா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா கன்வெர்ட் பண்ணலாம். எல்லாம் பண்றது இல்லை அவன். டாக்கிங் அபவுட் தட் ப்ரோ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோல் வந்து பார்த்தோம். நம்ம ஓடேகார்ட் ஷாட் எடுத்தான். பட் அந்த ஷாட்டுக்கு வந்து ரைஸோட ஆல்ரவுண்ட் பிளே பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷன் போட்டாலும் ஆடுறான். அவன் மிட்ஃபீல்ட்லயும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கான். ரைட் பேக்ல போட்டானுங்க. ஸோ ரைட் பேக் இந்த கோல் பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன்ல முன்னாடி வந்துட்டு சாக்காக்கு வந்து ஹெட்டர் பண்ணான். ஒரு பால் ஹெட்டர் பண்ணிட்டு அண்டர்ல பண்ணி ஓடினான் அவன். ஆமாமா, பண்ணி ஓடுறதுனால டிஃபெண்டர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் கூட இழுத்துட்டு அங்க வந்து ஓடேகார்டுக்கு பாஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு சாக்கா. ஆமாமா, ஆக்சுவலா அவங்க பிளே அப்படி. இப்ப டிம்பர் ஆடினாலும் அது மாதிரி தான். எப்படின்னா ஹையர் பிச்சுக்கு வந்துட்டு அங்க இருந்து வந்து அங்க ஒரு பண்ணுவாங்க, லிங்கப் பிளே மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு டிம்பர் இருந்தாலும் அதே பேட்டர்ன் தான் பண்ணுவாங்க. அதே தான் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரைஸ் வந்து அதான் எந்த பொசிஷன் போட்டாலும் அந்த வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அவன் தான் யூஸ் பண்ணி பிரில்லியண்டா ஆடிட்டு இருக்கான். ஆமா, ஏன்னா அட்டேட்டாக்கு எனக்கு அவன் டாக்டிக்கல் பிளானுக்கு மெயின் பிளேயரே ரைஸ் தான். இப்போ ரைஸ் இல்லைன்னா டீம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆர்சனல். இதே ரைஸ் வந்து அந்த மேட்ச் ஆடினா வந்து அவங்க பிளேயே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மணியும் ஒர்த் ஸ்பெண்டிங் ஃபார் ஹிம் ஆர்சனல்ல. அதே மாதிரி செகண்ட் கோலுமே அவனோட கிராஸ்ல இருந்தா வந்துச்சு. பிரில்லியண்டா இருந்துச்சு. ப்ரோ சாக்கா வந்து இன்ஜுரிக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், வந்து சரியான ஃபார்ம்ல இல்ல, கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்றான், நிறைய 1-on-1 மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஆனா எல்லா அட்டாக்குமே அவன்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் எல்லாருமே அவன்கிட்ட தான் பால் போடுறானுங்க இந்த மேட்ச்ல. ஆமா, ஆக்சுவலா அவன் என்ன ஆர்சனல் மெயின் பிளேயர் அவன் தான். அட்டாக்கிங் வேஸ்ட்னு பார்த்தா அவன் தான் வந்து கோ டு மேன் மாதிரி. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு லோ பிளாக் எல்லாம் பிரேக் பண்ண முடியலன்னா அவனு பால் கொடுத்துருவாங்க, அவன் பாத்துப்பான். இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அந்த லெஃப்ட் பேக்கை வந்து செஞ்சுட்டான், கேடியாகுலோவா. அவன் வந்து ஈஸியா அவனை தாண்டி போய் உள்ள கிராஸ் போட்டுட்டே இருந்தான். ஒரு ஸ்டாட் இதுல இருக்கு. பிரைட்டன் வந்து அஸ் அ டீமாவே ஒரு 18 டச் தான் பண்ணிருக்கானுங்க பாக்ஸுக்குள்ள. சாக்கா ஒருத்தனே வந்து 16-20 டச் பண்ணிருக்கான். ஸோ ஜஸ்ட் 2 more than சாக்கா தான் வந்து பிரைட்டன் டச் பண்ணிருக்கானுங்க பாக்ஸ்க்குள்ள. ஆமா, பிரைட்டன் வந்து அந்த கோல் போடுற வரைக்கும் மண்டமா தான் இருந்தாங்க. ஆனா கோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 சான்ஸ் நல்லா வந்துச்சு.
அப்பதான் ம். ராயா சேவ் பண்ணுவான். சரியான சேவ் அது. சரியான சேவ். ஆமா. அது மேட்ச் வின்னிங் சேவ் அந்த மாதிரி. சேவ் ஆஃப் த சீசன்னே சொல்லலாம் அத. ம். அதுக்கப்புறமும் வந்து அர்சனலுக்கு சான்ஸ் இருந்துச்சு. பட் தே குட் நாட் கன்வெர்ட். ஏற்கனவே ஒரு போஸ்ட் அடிப்பான்னு நினைக்கிறேன். போஸ்ட் போயிட்டு ஒரு அடிப்பான். போஸ்ட் அடிப்பான். ஒரு மிஸ்டேக் மாதிரி பண்ணுவாங்க பிரைட்டனு. ஆமா. பட் யா ஓடேகார்ட் வந்து சூப்பர் கேம் ப்ரோ. என்கிட்ட என்ன அவனுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, அவன் இன்ஜுரியில இருந்து வரான் ஓடேகார்டு. பழைய ஓடேகார்டை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படியே அந்த ரைட் சைடு ஆஃப் த மிட்ஃபீல்டை வந்து அப்படியே அவன் ஓன் பண்ணிக்கிட்டான். இன்னொரு பாசிட்டிவ் இது வந்து பாத்தீங்கன்னா, சில மிட்ஃபீல்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரைஸ் அங்க இருந்து ஓவர்லாப் பண்ணா இல்ல அண்டர்லாப் பண்றான். அந்த மாதிரி இல்லாம அவன் வந்து சாக்காக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் உருவாக்கி தரான். அவன் அந்த மிட்ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி ரைட் சைட் ஆஃப் த மிட்ஃபீல்ட்லயே இருக்கிற மாதிரி சூப்பரா விளையாடிட்டு இருக்கான் ஓடேகார்டு. ஆமா ஆமா. அந்த ஒடகார்டு வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா, அவன் வந்து இப்போ கிரியேட்டிவ் வைஸ் பார்த்தோன்னா அஸ்டனுக்கு வந்து அந்த நம்பர் 10 ரோல் வந்து அவன் தான் பெர்ஃபெக்டா சூட் ஆகும். எசே ஆடும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அந்த ரோல் ஆடும்போது. இவன் ஆடும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா கரெக்டா இந்த பாலை வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணுவான். இந்த மிட்ஃபீல்ட்ல இருந்து இப்போ டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக், மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக் அப்படின்னு அவன் வந்து ஃபுல்லா அவன்கிட்ட பால் கொடுத்து வந்து இன்டர்பிளே பண்றதுக்கு அவனுக்கு கரெக்டா இருக்கும். அவன் தான் சாக்காக்கு வந்து அவன் தான் பால் கரெக்டா கொண்டு போவான். ஏன்னா அந்த ரைட் சைட் ஆஃப் ஆடுற மாதிரி. அதனால இந்த மேட்ச் அவங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ரைட் சைடு வந்து ரைஸ், சாக்கா, ஒடேகார்டு எல்லாரும் இருந்தனால அந்த சைடு வந்து நல்ல டாமினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் கோல் அந்த ஜோர்ஜினோ ரூட்டரா அது மட்டமான கோல், ஓன் கோல் ப்ரோ. அவனுக்கு அந்த பயத்திலே விட்டாங்க. கிராஸ் உள்ள போனா கோல் போயிடுன்னு பயத்திலே அவன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவன் விட்டுருந்தா அவன் பிடிச்சிருப்பான். அவன் கீப்பரு அவன் விடாம தட்டி விடுறான்னு சொல்லிட்டு கோலை போட்டாங்க. 2-2 ஆயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆஸ் அ செல்சி ஃபேன் ஹாப்பியா இருந்திருப்பேன் நான். பட் 2-1 ஜெயிச்சிருக்காங்க ஆர்சனல்ல. நம்ம அப்படியே மான்செஸ்டர் யுனைடெட் குள்ள போயிடலாம். மான்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் நியூ கேசல் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கா இருந்துச்சு ப்ரோ. அந்த கேம் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஐ மீன் 3-4-1 3 at the back தான் ஸ்டார்ட் பண்ண அமோரியம். ஆனா வந்து அஸ் அ கேம் ப்ரோக்ரஸஸ் எஸ்பெஷலி அந்த கோல் போட்ட உடனே 4 at the back போயிட்டான். டிஃபென்ஸ்ல நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. இந்த மேட்ச் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் வந்து ரொம்ப நாளும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா அவனுக்கு நிறைய பிளேஸ் இல்ல. அமாட் இல்ல, எம்யூஎம் இல்ல, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வேற இல்ல. அதனால வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும்னு மாத்திட்டான். ஹோம் மேட்ச் நம்ம வந்து சரி ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருக்கனால. அதே மாதிரி அந்த டோர்கோ ரைட் விங் போனா அதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவன் ஆக்சுவலா லெஃப்ட் விங்கர் தானே. நான் லெஃப்ட் விங் பேக்கா ஆடுவான். லெஃப்ட் விங் பேக். ஆமா. ஆனா ரைட் விங்கரா போட்டான். பெர்ஃபெக்ட்டா ஆடினான் ப்ரோ. என்ன பேஸ் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே எம்போமாவோட பேஸ் அப்படியே இருக்கு ப்ரோ இவன்ட்ட. ஆமா. அவன் ஆக்சுவலா ஒரு அட்டாக்கிங் ஃபுல் பேக் தான். அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டான். அவன் வந்து இந்த சரி அட்டாக்கர் மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங்ல போட்டா கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அவனுக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த சைடு வந்து அவன் வந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டான். அதே மாதிரி அந்த கோலும் நல்ல கோல். ஆக்சுவலா இது செட் பீஸ்ல தான் வச்சா, ஃப்ரீ கிக்கா கார்னரா இல்ல அல்லதான் வரும். இல்ல கார்னர்ல வந்துச்சு. கார்னர் இல்ல, ஐ மீன் லாங் த்ரோல வந்துச்சு. லாங் த்ரோ சரி. லாங் த்ரோல வந்துச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் நியூ கேசல். ஆமா, அது வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் நல்லா பண்ணிருக்கலாம் நீ சொன்ன மாதிரி. அவன் வந்து ஃப்ரீயா விட்டாங்க. அவன் பால்ல வந்து அவன் பாக்ஸ்ல அவன் ஈஸியா வந்து கரெக்டா வந்து ஷாட் எடுத்தான். கரெக்ட். ரொம்ப டூ டீப்பா இருந்தானுங்க. அந்த டூ டீப்னாலேயே டிஃப்ளெக்ட் பண்ண பால் வந்து இவன் காலுக்கு, டோர்கு காலுக்கு வந்தப்ப அங்க யாருமே இல்ல அந்த ஸ்பேஸ்ல. எவன் 1-0 எடுத்தானுங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய சான்சஸ் விட்டானுங்க. எஸ்பெஷலி செஸ்கோலாம் வந்து அவன் என்ன ரோல் ப்ரோ, அவன் வந்து இப்போ வந்து நம்ம ஃபெர்மினோ விளையாடிட்டு இருந்தான்ல லிவர்பூலுக்கு, அந்த மாதிரியான பிளேயர் தான் அவனா. அந்த ஹோல்ட் அப் பிளேக்கு இது பண்ற பிளேயர் அவன். ஏன்னா ரொம்ப கிளியரா ஸ்ட்ரகிள் பண்றான் சான்சஸ் கன்வெர்ட் பண்ண எல்லாமே. இல்ல அவன் ஆக்சுவலா இந்த மண்டஸ் லீகா அந்த லீப்சிக்லயும் 2 மேன் ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் ஆடிட்டு இருந்தான். ஆக்சுவலா அவன் வந்து சிங்கிள் மேன் அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் வந்து அந்த அளவுக்கு ஆடினது கிடையாது. அதனால வந்து இங்க பிஎல்ல வந்தோடனே ஸ்ட்ரகிள் பண்றான். ஏன்னா டிஃபெண்டர்ஸ் வந்து நல்லா பிசிக்கலா இருக்கனால. ஆனா அப்படி இருந்தும் அவனுக்கு ஒரு 2 சான்ஸ் நல்லா வந்துச்சு. கன்வெர்ட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா ஒன்னு போஸ்ட்ல அடிப்பான், ஒன்னு வெளியே அடிப்பான்னு நினைக்கிறேன். நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்குமே அவன் வந்து
பாலை நல்லா ஹோல்டு பண்றான். ஆனா வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இல்ல. இதை ஏன் அப்படி கேக்குறேன்னா, இந்த பக்கம் போமோ இருக்கான், எம்போமோ இருக்கிறப்ப எம்போமோ இருக்கான், இந்த பக்கம் குன்ஹா இருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த இந்த இவன் பண்ணுவான்ல, ஃபெர்மினோ பண்ற மாதிரி நீ ஹோல்ட் அப் பண்ணி டிஃபெண்டர்ஸை இழுத்துட்டு இவங்களுக்கு நீங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன்னா இவங்க 2 பேர் பேச வச்சு நல்லா கோல் போடலாம். அதுக்காக தான் செஸ்கோ வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறேன். ஆமா, ஆக்சுவலா அவன் ரோல் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஏன்னா 2 சைடுமே அந்த விங்கர் வந்து கோல் ஸ்கோரிங் இதாக இருக்காங்க. லிவர்பூல் அட்டாக் அப்படிதான் ஃபார்ம் பண்ணாங்க. சலா மேனே வந்து ஃபுல்லா கோல் ஸ்கோரிங் மட்டுமே, ஃபிர்மினோ வந்து ஹோல்ட் அப் அப்பப்போ கோல் போடுவான். அத மாதிரி தான் இந்த இந்த அட்டாக் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. யா 1-0 நியூ காசில்டேந்து சான்சஸ் எடுத்தானுங்க. பட் எல்லாமே கிளினிக்கலா எதுவுமே இல்ல. நியூ காசில் ஆமா, நியூ காசில் ஆக்சுவலா அவேல வந்து ரொம்ப மட்டமா இருக்காங்க. ஹோம்ல தான் ஆக்சுவலா அவங்களோட இது வரைக்கும் வந்து வின்ஸ்லாம். அவேல வந்து ஒரே ஒரு தான் நினைக்கிறேன். அவேல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, பார்த்தாலே தெரியுது. ரைட். 1-0 வின்னு. நம்ம அப்படியே வந்து மான்செஸ்டர் சிட்டிக்குள்ள போயிடலாம். மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ப்ரோ. வழக்கம் போல நம்ம பெப்பு வந்து ஆரம்பிச்சான். அவனோட டாக் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அடுத்து அவன் ஆப்போனன்ட் அப்படியே புகழ்ந்து பேசுறது. மேட்சுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பெரிய வின் இது, ஃபாரஸ்ட்டை வந்து நல்ல சரியான டீம் உருவாக்கி இருக்கானுங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா யோசிச்சு பார்த்தா அவன் சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வின்னு. ஆமா, ஆக்சுவலா இந்த டைட்டில் ரேஸ்ல இருக்கும் போது அவன் வின் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ அடுத்த மேட்ச் போயிட்டு ஜெயிச்சுட்டு இம்பார்ட்டன் வில்லு இல்லை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஆக்சுவலா இந்த மேட்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் சிட்டி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் நல்லா ஆடினாங்க ஆக்சுவலா. அந்த ஹோம்ல வந்து சூப்பரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தா ஒண்ணுமே விசிபிளா ஒண்ணுமே வரல சிட்டிக்கு. அந்த அளவுக்கு பெரிய சான்ஸ். செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கொஞ்சம் மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. யா எஸ்பெஷலி டைச்சே சைடு ஃபாரஸ்ட்ங்கிறது ஹோம்ல வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான இடமா இருந்திருக்கு ப்ரோ. பிஎல்ல அவங்களோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸை வந்து இந்த கரெக்டா ஸ்டிக் பண்ணிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா, ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸே கொடுக்கல. எஸ்பெஷலி ஹாலாண்டுக்கு வந்து நல்ல அந்த சென்ட்ரல் ஃபார்வர்ட்ஸ் மிலன்கோவிக்கும் முரிலோன்னு நினைக்கிறேன், 2 பேருமே வந்து சூப்பரா வந்து ஹாலாண்டை வந்து கட்டுப்படுத்தினானுங்க. ஆமாமா, அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. கரெக்டா சாண்டேஜ் டீம்னாலே நமக்கு தெரியும்ல, நல்ல வந்து லோ பிளாக் போட்டு நல்ல ஸ்பேஸே கொடுக்காம நல்லா ஆடுவாங்க டிஃபென்சிவா. கவுண்டர்ல வந்து நல்ல செமையா ஆடுவாங்க அட்டாக்கிங் வைஸ் பார்த்தா. அத மாதிரி நல்லா ஆடினாங்க. ஆனா இந்த மேட்ச் ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னா செர்கி தான் ப்ரோ. அவன் தான் சிட்டிக்கு. அவன் தான் ஃபுல்லா கிரியேட் பண்ணா, கோல் ஸ்கோரிங் எல்லாமே அவன் தான் பண்ணான். விஷன் இருக்கு ப்ரோ, சூப்பரா விஷன் இருக்கு. இப்ப நம்ம செல்சிக்கு ஒரு காலத்துல ஃபேப்ரிகாஸ் இருப்பான் பாத்துருக்கீங்களா? இருப்பான். அப்புறம் வந்து கேடிபி எடுத்துக்குவாங்களா சிட்டிக்கு, அவங்களோட விஷன் இவன்ட்ட தெரியுது, நல்லா தெரியுது. ஆமாமா ப்ரோ, ஆக்சுவலா அவனை எப்படி சிட்டிக்கு விட்டாங்க தெரியல. 35 மில்லியன் தான், அதுக்கு தான் வாங்கினாங்க. ரொம்ப சீப் பைட் மாதிரி தான். என்ன ஃப்ரெண்ட் சைடுல இருந்து வந்தானா என்ன? லியான் ஆக்சுவலா இவனுக்கு வந்து இப்போ ப்ராடஜி மாதிரி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருந்தே வந்து பெரிய ப்ராடஜி, இவன் நல்லா அனுவான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து அவனுக்கு கொஞ்சம் பேர் இருக்கு. ஆனா பெரிய டீம் எவனுமே வாங்கவே இல்லை. உடனே சிட்டி ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க, இவனை வாங்குவோம் நாங்க வந்து இவனை டெவலப் பண்ணோம்னு. பெப் அந்த ரிஸ்க் எடுத்தா அது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு மாதிரி செம்மையா பில்டப் பண்றானுங்கன்னே சொல்லலாம் சிட்டி. அவங்க டீமை பாத்தீங்கன்னா ரெயின்டர்ஸ் வந்தா, ரெயின்டர்ஸுமே இப்போ வந்து சூப்பரா செட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல வந்து ராட்ரி மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சரியான மிட்ஃபீல்ட் ஆயிரும். ஆமாமா, ராட்ரி ரிட்டர்னுக்கு தான் வெயிட்டிங். அவன் வந்துட்டானா அந்த டைட்டில் ரேஸ் வந்து அந்த சூடு பிடிக்கும். அந்த கடைசி ஒரு 15 மேட்சஸ் அந்த ஸ்ட்ரெச் தான் அவங்க வந்து சிட்டி எப்பவுமே அந்த லீடு பிடிப்பாங்க. அதுக்கு வந்து கரெக்டா ராட்ரி வருவான்னு தோணுது. ரைட். ஃபர்ஸ்ட் கோல் ரெயின்டர்ஸ் சரியான, நீங்க சொன்ன மாதிரி சரியான விஷன் அவன்ட்ட செர்கிட்டேந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் செர்கி பிளே பண்ணா. அதே மாதிரி செகண்ட் கோலுக்குமே வந்து சரியான ரன் செர்கி. ஆக்சுவலா அதுக்கு இவங்க ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலா ஃபாரஸ்ட். அது அந்த ஈக்குவலைஸ் வந்து சூப்பரா இருக்கும். அந்த பில்டப் பிளே நல்லா இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் கோலுக்கு. கரெக்டா இது பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஜீசஸா அவனுக்கு போடுவாங்க. அவன் கரெக்டா கட் பேக் பண்ணுவான். உமாரி ஹச்சின்சன் வந்து ஒரு ஓப்பன் கோல் மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல போச்சு விறுவிறுன்னு. ஆனா அந்த செர்கி வந்து அந்த காணான்னு நினைக்கிறேன், அதுல வந்து கரெக்டா பினிஷ் பண்ணிடுவான். அது நல்ல பினிஷ். கோல் ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு. டைச்சே வந்து ஆஃப்டர் தி கேம் வந்து ரெஃப்ரீஸ் மேல ரொம்ப இது பண்ண டிசப்பாயிண்ட் ஆகி பேச்சு விட்டான். இந்த மாதிரி தப்பான டெசிஷன் கொடுத்தீங்கன்னு. அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க?
ஆமா, ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் வேற பண்ணிருக்காங்க ஃபாரஸ்ட். அந்த பிஜிஎம்ஓலுக்கு வந்து இந்த மாதிரி அந்த டிசிஷன் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல, அத மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அதான் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான டிசிஷன் தான். ஆனா அவன் எந்திரிச்சிட்டான்ல ப்ரோ. அவன் விழுந்துட்டு அவன் கரெக்டா ஷாட் எடுக்கிறப்ப அவன் ரெடி அண்ட் இதா தானே இருந்தான் இவன். ஆனா அவங்க வந்து என்னன்னா சொல்ல கேக்குறாங்கன்னா இனிஷியல் ஃபவுல் கொடுத்துருக்கணும்ல. இப்போ வந்து கார்னர்ல வந்தா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருப்போம். நிறைய இது வந்து இப்போ ஃபவுல் பண்ணிட்டா உள்ள பாக்ஸ்குள்ள உடனே ரெஃபரி வந்து ஃபவுல் கொடுத்துருவான். ஆனா வந்து அந்த இடத்துல கொடுக்கலன்னு அவங்க கேக்குறாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் அவனோட டீம்மேட் தான் பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபாரஸ்டோட டீம்மேட்டே தான் அவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனா இப்போ அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலா முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஒரு போன சீசன், அது முதல் சீசன்லாம் இப்போ வந்து பாக்ஸ்குள்ள ஒரு சின்ன ஃபவுல் வந்தாலும் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நிறைய பிசிக்கலா அந்த கார்னர்ல வந்து நிறைய பண்றாங்க. இப்போ கீப்பர்லாம் வந்து இந்த சீசன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கீப்பரை வந்து சுத்தி ஒரு 2 பேர் வந்துருவாங்க. அதுக்கே கொடுக்கறது இல்ல. யா பட் அகைன் கண்ட்ரோவர்ஷியல் டெசிஷன். 1-1 டிரா இருக்கலாம். பட் அப்படி இருந்தாலுமே சிட்டி வந்து அவங்க பண்ற அட்டாக் வச்சு நமக்கு தெரியாது எப்படி போயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம அப்படியே லிவர்பூல் கேம்குள்ள போயிடலாம். கொஞ்சம் போரிங்கா தான் ப்ரோ இருந்துச்சு மேட்ச், லிவர்பூல் வர்சஸ் வுல்வ்ஸ். ஆமா லிவர்பூல் ஹோம் மேட்ச். ஃபர்ஸ்ட் எப்படின்னா அட்டாக் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்க லிவர்பூல். வூல்ஸ் வந்து வழக்கம் போல வந்து ஒன்னும் வேலைக்காவதுன்னு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல. டிக்கெட்டுக்கு சூப்பரா ஆடுறான் ப்ரோ. நல்லா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு ஈசாக் சைனிங்க வந்து வேற எங்க டிஃபென்ஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் போல. ஏன்னா எகிட்டிக்கே வந்து இந்த அளவுக்கு சூப்பரா ஆடுறான். ஃபுல்லா அந்த ஓல்ட் அப் பிளே, அந்த அவனுக்கு விஷன்லாம் இருக்கு ப்ரோ. அந்த செகண்ட் கோல் கிரியேட் பண்ணலாம் சூப்பரா இருந்துச்சு. இதே வேற ஸ்ட்ரைக்கர்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷாட் எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி ஒயிட்ல போட்டிருப்பாங்க ஒயிட் பிளேயருக்கு. வந்து உள்ள ஓடிட்டு இருக்க பிளேயர் இந்த ஃப்ளோரின் வச்சு எப்படி பார்த்தது இல்ல, கரெக்டா அதுக்கு வந்து கிரியேட் பண்ண சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கோல் ஆனா 40 மினிட்லாம் வருங்க கிராவன் பர்ச் கார்னர்ல இருந்து. அதுவும் நல்ல ஃபினிஷ், சரியான ஃபினிஷ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடலாம். நம்ம ஸ்டார்டிங் லைனப்ல ஃப்ரிம்பாங் இருந்தான்னு நினைக்கிறேன். ஃப்ரிம்பாட் வந்து ஃப்ரிம்பாங் இந்த மேட்ச் ஆமா நல்லா ஆடுனா, சூப்பரா ஆடுனா. அவனோட பேஸுமே நல்லா இருக்கு. ஜெர்மனில இருந்து வர பிளேயர்ஸ் எல்லாமே பேஸோட நல்லா ஆடுறானுங்க ப்ரோ அவனுங்க. ஆமாமா ஜெர்மனி ஆமாமா இது ஃப்ரிம்பாங் வந்து அவனுக்கு வந்து அவன் ஸ்ட்ரென்த் பேஸ் தான். ஆக்சுவலா அவன் வந்து ரைட் விங் பேக் தான் ஆடிட்டு இருந்தான் அந்த மேல் சிஸ்டம்ல. விங் பேக் சொல்லுவாங்க, ஆனா விங்கருக்கு முன்னாடி போய் ஆடிட்டு இருப்பான். நம்ம மார்க்கஸ் அலோன்சோ நம்மளுக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தான் அந்த மாதிரி விங்கருக்கு முன்னாடி போய் ஆட்டுவான். அதே மாதிரி இந்த மேட்சும் நல்லா. நம்ம வந்து என்னதான் ஸ்லாட் கிளாப் வந்து வேற வேற ஆளு அப்படின்னாலுமே அவனோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் பார்க்க முடியுது ஸ்லாட் டைப். காப்போட டீமுமே வந்து மிட்ஃபீல்டோட இதை பொறுத்து ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் அமையும். சரியான ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாவன் வச்சுட்டு அந்த விங் பேக் அந்த அந்த அலெக்சாண்டர் அர்னால்டும் சரி, இங்கேருந்து ராபர்ட்ஸனும் சரி, 2 பேரும் அட்டாக் பண்ணுவானுங்க, கிராசஸ் போட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. அப்புறம் சாலா உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் வந்து ஸ்லாட்டுமே வந்து லைக் கிளாப் வாங்கி கொடுத்த டீம் தான் இது. மெக்காலிஸ்டர் இருந்தா, கர்டிஸ் ஜோன்ஸ் இருந்தா, அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே they are starting to come back again அந்த மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ தட் ஃப்ரிம்பாங் அண்ட் கர்கஸ் வந்து அட்டாக் பண்ற மாதிரி. கர்கஸுமே நல்லா இப்போ வர நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான் ப்ரோ. அது ஆக்சுவலா நீங்க சொன்ன காட்டு தான். நீங்க லாப்போட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலா லிவர்பூல் ரெக்ரூட் பண்ணும் போதே கொஞ்சம் அவனோட ரிசம்பிளன்ஸ் இருக்கணும்னு சொல்லி தான் ஸ்லாட்டை ரெக்ரூட் பண்ணாங்க கரெக்டா பிளான் பண்ணி. ஆனா ஆக்சுவலா சலா இல்லாத போது தான் எனக்கு ஸ்லாட் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது போல. சலா இருக்கும் போதுதான் ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அவன் டீம் விட்டு வெளியே போனதுல இருந்து ஸ்லாட்டோட சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ சாலா வந்து வந்துருவான் இன்னொரு 2-3 கேம்குள்ள வந்துருவான். அவன் வந்தோடனே ஸ்ட்ரெயிட் இன் சாலா பண்ணிடுவானா இல்ல? எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி சப் ரோல் தான் இருக்கும் மேக்சிமம். சப்ல வந்து அவன் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுனா திருப்பி ஸ்டார்டிங்ல ஒன்று வருவான். இல்ல சப்ல வந்து அதே மாதிரி பழைய மாதிரி ஆட்டு இருந்தானா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் ஸ்டார்ட் பண்றது. ஓகே, கியசா ப்ரோ. கியசா வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொடுக்கற சான்ஸை அவன் நல்லா பயன்படுத்திக்கிறது இல்லை. சப்பா வந்தா நல்லா விளையாடுறான் அவன் ப்ரோ. அதான் அவன் சூப்பர் சப் மாதிரி. அந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பீரியட்ல வந்து அவன் ஃபுல் எஃபர்ட்டை காட்ட வந்து கரெக்டா இருக்கும்.
ஆனா 90 மினிட்ஸ் ஆட சொன்னா அவனுக்கு வந்து முடியல. அது ரொம்ப கஷ்டம். ஆனா அவனை வந்து எந்த டீமும் ட்ராக் பண்ற மாதிரியும் தெரியலல்ல. அவன் ஹாப்பியா இருக்கானான்னு தெரியல லிவர்பூல்ல. பட் யா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இட்டாலியன் கிளப்ஸ் வேணா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வந்து அவனோட ஸ்டாக் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அவன் வந்து அந்த போன வேர்ல்டு கப் அதுக்கு முந்து போன அந்த வேர்ல்டு கப் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து சூப்பரா ஆடினான் இட்டாலிக்கு. அப்போ வந்து அவன் வந்து ரொம்ப ஷார்ட் அவுட் பிளேயரா இருந்தான். நிறைய பேர் அவனை ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்போ இன்ஜுரி ஆகி ரொம்ப ஃபார்ம் அவுட் ஆனதுனால இப்போ வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு பேர் இல்லை. யா 2-1 வின்னு. உல்ஸ் வந்து ரொம்ப பேடா இருக்கானுங்க. சோ அவங்க வந்து இப்பயே நம்ம ரெலிகேஷன்ல நீங்க போங்கடா. அந்த கோலை எப்படியோ அவனுங்களுக்கே தெரியாது, என்னடா திடீர்னு கோல் வந்துருச்சு அப்படின்னு. அவனுங்க சாக்காராங்க. பாத்தீங்களா, அவங்க செலிப்ரேட் கூட அந்த அளவுக்கு பண்ணல. டேய் அப்படியே சாக் ஆயிட்டு போறேன். அவனை சாக் பண்ண போறான் எனக்கு ராபர்ட் வெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் அப்பாயின்மெண்ட்ல இருந்து எல்லா மேட்சும் லாஸ் ஆயிட்டான். யா 2 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப லோ. எங்க போய் முடியும்னு தெரியல. நம்ம மேட்ச்க்குள்ள வந்துடலாம் ப்ரோ. செல்சி மேட்ச் என்ன ஆச்சு ப்ரோ? வாங்க வாங்க, இதுக்கு தான் வெயிட்டிங். யா என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மினி ரேண்ட் மாதிரி போனோம். இல்ல இந்த இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் தான் ப்ரோ எனக்கு பிடிக்கல. நம்ம மெரஸ்காட்டேன்னு வந்துடலாமே. மெரஸ்காக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நல்லா நடுவுல நல்லா போயிட்டு இருந்துச்சு. லைக் ஓகே டிசம்பர் வைப்ஸ் இருக்கு நம்மளுக்கு. டிசம்பரோட இதே இந்த மாதிரி தான் போகும் எப்பவுமே. பட் சடனா வந்து அவன் அன்ஹாப்பியா இருக்கிற மாதிரியே நியூஸ் வருது. நம்ம மேட்ச்க்குள்ள எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் த டாபிக் ஆஃப் த பிட்ச் போயிடலாம். நம்ம அவன் ஹாப்பியா இருக்கானா இல்லையா மெரஸ்கா? தெரியல, அவனை கேட்டா அவன் வந்து ரெண்டுமே சொல்லலாம். போன பிரஸ் மீட் அதுக்கு முன்னாடிலாம் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னான். ஆனா ஆக்சுவலா அவன் என்னன்னா இன்டர்னலா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரோ. அது பார்த்தாலே தெரியுது. எப்படின்னா இவன் வந்து ஒரு செட்டன் டிமாண்ட்ஸ் வைக்கிறான் போட்ட. எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும் இந்த மாதிரி அப்படின்னு. அவனுக்கு வந்து அதை கேட்கறது இல்ல. நீ வந்து ஸ்டார்டிங் வந்து உன்னை எப்படி ஆகணும், எங்க டிரான்ஸ்ஃபர் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணி நீ இருக்கணும் தானே ஸ்டார்டிங் சைன் பண்ணும் நீ வரும்போது. அதே தான் இப்போ வர ஃபாலோ பண்ணுவோம். நீ வந்து இப்போ 2 டிராஃபி ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு. அது பார்த்தாலே தெரியும். யா எஸ் யா கிளியர்லி அன்ஹாப்பியா இருக்கானே தெரியுது. ஸோ அவன் வந்து இப்போ ஆடுறத பார்த்தா ஹி வாண்ட்ஸ் டு லைக் இம்ப்ரூவ் ஹிஸ் ரெஸ்யூமே. அவனோட ரெஸ்யூமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு எல்ஸ்வேர் போக தான் அவன் பார்க்கறான். பட் இதுதான் பெரிய ப்ராப்ளம் செல்சிக்கு. இது ப்ராப்ளம் ப்ரோ. ஆனா ரோமன் காலத்துல இருந்து இதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா ஷேக் பண்ணிடுவீங்க. ஆனா வந்து இந்த நியூ ஓனர்ஸ் வந்து ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா அது மட்டும் ப்ராப்ளம். ரோமன் வந்து ஆக்சுவலா அவனுக்கு என்ன எதுக்கு ஷேக் பண்ணுவானா, அவனுக்கு வந்து வின்னிங் மென்டாலிட்டி இருக்கிறதுனால ஷேக் பண்ணி ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒவ்வொரு சீசன் தான் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு வின் பண்ணணும். ஆனா இப்போ உள்ள ஓனர்ஸ் எப்படின்னா, நீ என் பேச்ச கேட்டு வரணும், என் பேச்ச நீ கேட்கலன்னா ஷேக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றது. இது வந்து ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இப்ப செல்சி ஷேக்கிங் கல்ச்சர் தானே. இப்போ இவங்க பண்ண ரோமனா தானே பண்ணான்னு சொல்றாங்க. ஆனா ரோமன் பண்ணதுக்கு ரீசனே வேற, இவங்க பண்ணதுக்கு ரீசன் வேற. அது வந்து புரிய மாட்டேங்குது. யா அண்ட் அகைன் ஸ்குவாட் டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. யாருமே அவ்வளவு குவாலிட்டியாவே இல்ல ப்ரோ. ஒரு பிஎல் குவாலிட்டி அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கானுங்க ப்ரோ. இந்த சம்மர் ஆக்சுவலா இந்த சம்மர் வந்து லாஸ்ட் சீசன் இந்த டீமோட இந்த சீசன் டீம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு ப்ரோ. பார்த்தாலே தெரியுது. லாஸ்ட் சீசன் டீம் பாத்தீங்கன்னா இந்த ஜோ ஃபெலிக்ஸ் இன்குங்குள்ள இருந்தாங்க. அவனுங்கலாம் வந்து அவனுக்கு குவாலிட்டிக்கு பார்த்தா இப்ப இருக்க பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, மோசமா இருக்கானுங்க. ஆமா, சம்மர்ல பார்த்தா அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தா ரொம்ப ஒஸ்டா இருக்கு ப்ரோ. இப்ப யோசிச்சு பார்த்தா யோசிச்சு பாருங்க. கிட்டன்ஸ், கார்னாச்சோ, லியாம் டிலாப், இப்போ வந்து ஹேட்டோ, இப்ப இவனுங்கெல்லாம் பார்த்தா இவனுங்க அந்த மொனோநாட்டு, இப்ப இவனுங்கெல்லாம் பார்த்தா வந்து ஸ்டார்டிங் லெவல் குவாலிட்டி மாதிரியே இல்ல. இப்போ ரொட்டேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இவங்க. ஆனா வந்து இவனுங்களை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். யா நம்ம எப்ப வந்து 1-2 பிளேயர்ஸ் வாங்கலாம் இல்லையா? இந்த மாதிரி மிட் டீம் இதுல இருந்து இந்த பிரைட்டன், லெய்செஸ்டர் சிட்டி இவங்கள்ட்டேருந்து இப்ப கான்டேலாம் அங்கேருந்து தான் வந்தான். 1-2 பிளேயர்ஸ் ஓகே. இதே தான் இது இருக்கு தரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸையும் நிறைய பிளேயர்ஸ் வாங்கி போட்டா இதான் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுக்கு இன்ஜுரி, எஸ்டாவோக்கு இன்ஜுரி, அதனாலதான் நடுநடுல ஸ்டார்ட் பண்ணல. பட் அவன் இருந்தாலுமே வந்து அவனை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றோம் பிஎல்ல. அண்டர் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆனா வந்து அவனை எதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னன்னு புரியல. அது வந்து ஒரு கிளியர் ஃபேவரிசம் இருக்கு. அது பார்த்தா இது நெட்டோக்கு வந்து அவன் நல்லா ப்ரிஃபர் பண்றான் மரஸ்கா. ஏன்னா அவன் டிஃபென்சிவா கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு. ஆனா நெட்டோக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த லிங்க் அப் பிளே அவனுக்கு வரைய மாட்டேங்குது ப்ரோ. பால் அவனுக்கு குடுத்துட்டா அவன் பாட்டுக்கு அந்த தலைய தொங்க போட்டு ஓடிடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான். ஆமா. கிராஸ் மட்டும் தான் போறானே தவிர உள்ள இப்ப லிங்க் அப் பிளே வந்து பால்மர் அந்த சைடு தான். பால்மருக்கு ஒரு பாலை கொடுத்துட்டு திருப்பி உள்ள ஓடணும். அத மாதிரி அது இப்ப எஸ்டோவா அது பண்ணுவான். பால்மர் பாலை கொடுப்பான் உள்ள ஓடுவான் அப்படின்னு. அந்த லிங்க் அப் பிளே வந்து அந்த சுத்தமா இல்ல நெட்டோக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 சைடும் 2 விங்கர் பார்த்தா 2 பேருக்குமே ஒரு லிங்க் அப் பிளே அந்த பாலை வச்சு என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. 2 பேரும் எப்படின்னா உனக்கு கிராஸ் போடுவாங்க ஷூட் பண்ணுவாங்க. இந்த 2 தவிர எதுவுமே தெரியாது. கார்னாச்சோவும் அப்படிதான், இவன் நெட்டோவும் அப்படிதான், அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க ஆளும் அப்படிதான், கிட்டன்ஸும் அப்படிதான். கிட்டன்ஸ் அது கூட பண்ண மாட்டான். இவனுக்கு ஷூட் கிராஸ் பண்ணுவாங்க. கிட்டன்ஸ் வந்து ட்ரிபிள் பண்ண சொல்லிட்டு பாலை விட்டு வந்துருவான். ஆமா. அண்ட் அகைன் ஒன் மோர் பாயிண்ட் வந்து குக்கரெல்லா ப்ரோ. குக்கரெல்லாக்கு வந்து இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுது நம்ம லெஃப்ட் பேக்கா லெஃப்ட் ஃபுல் பேக்ல வந்து அவனுக்கு ஒரு பேக்கப்பே இல்ல. அதனால இவன் நிறைய ஸ்டார்ட் பண்றதுனால அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையுது குக்கரெல்லா. ப்ரோ ஆக்சுவலா அவனுக்கு பேக்கப் தான் ஆட்டோ வாங்கினாங்க. ஆனா ஆட்டோ வந்து ஆக்சுவலா இன்ஜுரி ஆயிட்டானுங்க கடைசி 2 மேட்ச். ப்ரோ இது ஒரு பிரச்சனை. நம்ம பேக்கப் வாங்குற பிளேஸ் ஒன்னு இன்ஜுரி ஆயிடுறாங்க, இல்லாட்டி ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறாங்க. எனது கைசடோ பேக்கப்பா எசுகோ வாங்கினாங்க. அவன் வந்து ஃபுல்லா இன்ஜுரி ஆயிட்டான். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த பிரச்சனை நிறைய போயிட்டு. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ்க்கு வந்து முக்கியமான பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு சப் பண்ண ஆள் இல்ல. அதனால வந்து அவனுக்கு ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி இப்போ குக்கரால ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வர சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஓவர் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹேட்டோ இருந்தாலுமே அவனை வந்து சென்டர் பேக்கா தான் பாக்குறானுங்க. லெஃப்ட் பேக்ல ஏதோ ஆட் கேம்ஸ் விளையாண்டு இருக்கான். ஆனா அவனையும் கொண்டு போய் சென்டர் பேக்ல ஓகே அந்த 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 மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க பாத்தீங்களா சென்டர் பேக்க. இப்ப இந்த கேம் வந்து ஃபொஃபானா ஆடாம படியாசேல ஆடினான். திடீர்னு எங்க இருந்து படியாசேல ஆடினான்னு தெரியல. அச்சியம் போங்க நல்லா பண்ணிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணான். பட் இருக்கிற பிளேயர்ஸ்ல டிஃபெண்டர்ஸ்ல அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டொசின் வந்தான். டொசின் வந்து டொசினுக்கும் சலோபாக்கும் கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த சமயத்துல ஃபொஃபானா வந்தான். இந்த மாதிரி ரொம்ப பேக் லைனை ஷஃபிள் பண்ணிட்டே இருக்காங்க. இது இன்ஜுரி காரணமா அதுக்காகயா இல்ல என்னன்னு தெரியல. இன்ஜுரி தான் மெயின். எனக்கு ஃபொஃபானா வந்து ஒரு 1 வீக்ல 3 மேட்ச் ஆடவே முடியாது, கஷ்டம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இப்ப தேர்ட் பிளேஸ் டீம் ஆஸ்டன் வில்லா அவனுங்களோட ஃபொஃபானா ஆடிட்டு போன்மோத்தோட ரெஸ்ட் பண்ணிட்டு சிட்டியோட ஆடிருக்கலாம். ஆனா இவனுக்கு என்ன பிளான்னே தெரியல. ஏன் படேசில் திடீர்னு கொண்டு ஏன்னா படேசில் வந்து நீங்க நம்ப முடியாது. படேசில் டோசில்லாம் வந்து நீங்க ரிலேபிளே கிடையாது. அவங்க வந்து படேசில் ஆக்சுவலா அந்த 60 மினிட்ஸ் சூப்பரா ஆடினான். அந்த 1 ஹவர் வந்து இப்ப மேட்சுக்கே போயிடலாம். மேட்ச் வந்து அந்த 1 ஹவர் வந்து வேற லெவல் டாமினேஷன் செல்சி. லாஸ்டோல ஒண்ணுமே பண்ண முடியல. அது சூப்பரா ஆடினான் அந்த 60 நிமிஷம் படேசில். ஆனா கரெக்டா ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். அந்த ஒரு மிஸ்டேக் மேட்ச் போயிடும். அது வந்து வழக்கம் போல எல்லா மேட்சும் நடக்கும். வாட்கின்ஸ் அஸ்டன் வில்லாவை பத்தி பேசிடலாம். சரியான ஃபார்ம்ல இருக்கானுங்க. அவங்க டீமை ரொட்டேட் பண்றதோட அது வந்து டாக்டிக்கல் இதுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? வந்து ஸ்டார்டிங் லைனை பார்த்தா யாருமே வந்து கரெக்டான பிளேயர் இல்ல, ஸ்டார்ட் பண்ற பிளேயர்ஸ் இல்ல ப்ரோ. அவங்க ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் இந்த யூரோப்பா லீக் ஆடுறாங்க. அவங்க வந்து ரொட்டேட் பண்ணலன்னா அவங்களுக்கும் இன்ஜுரி ஆயிடும். அதனால எமிரி கரெக்டா பண்ணா ப்ரோ. சூப்பரா ரொட்டேட் பண்றான். அவனுக்கு வந்து கரெக்டா தெரியுது இந்த மேட்ச் இந்த ஆடுவான்னு. ஆனா ஆக்சுவலா அவன் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டு தான் வந்தான். அவனுக்கு வந்து ஆனா வில்லா எல்லா மேட்சும் நம்ம பார்த்தோம்னா என்னடா இவங்க லக்கே ஜெயிக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா அதுல ஒரு மெத்தட் இருக்குன்னு தோணுது எனக்கு. எப்படின்னா ஒரு மொமெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த ஒரு 30 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் மார்க். அந்த 20 மினிட்ஸ்ல நாங்க சூப்பரா ஆடிடுவோம். ஆடி ஒரு 2 கோல் 3 கோல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தட் இருக்கு அவங்கள்ட்ட. எல்லா கோலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் அந்த மாதிரிதான் கோல் அடிப்பானுங்க இவனுங்க. அண்ட் அதுக்கான பிளேயர்ஸும் வாங்கி வச்சிருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல. ஆமா ஆக்சுவலா அவங்க வந்து நல்ல ஸ்குவாட் நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரொட்டேட் பண்ணதுக்கு நல்லா இருக்கு. ரைட். எங்க முடிய போகுதுன்னு தெரியல. உங்க ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? செல்சி வந்துருவோமா டாப் 4ல? இந்த வாட்டி 5 பிளேசஸ் நினைக்கிறேன். போன வருஷம் மாதிரியே 5 பிளேஸ் டாப் 5 வந்துருவாங்க தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு பால்மர் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். பால்மர் ஃபார்ம் வந்துட்டா நம்ம வந்து டாப் 5 வந்து ஈஸியா டாப் 4 வந்துடலாம் ஈஸியா. பால்மர் ஃபார்முக்கு தான் வெயிட்டிங். ஆனா அவன் இன்ஜுரியில போயிட்டு இன்னும் ஃபார்ம் பிடிக்கலாம். ஃபார்ம் பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அட்டாக்.
அதே மாதிரி ஜோ பெட்ரா வந்து என்னதான் 2 கோல் அடிச்சிருக்கான், லாஸ்ட் 2 கேம்ல 2 கோல் அடிச்சிருக்கான். பட் அந்த ப்ரோ இந்த கோல்லாம் அவன் கோலே கிடையாது, ஜேம்ஸ் கோல் ஆக்சுவலா லைட்டா ஒரிஜின் போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த இந்த சப்ஸ்டியூட்ஸ் இந்த ஸ்குவாட் டெப்த் பத்தி பேசும்போது, இப்போ முன்னால அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க, மெயின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க சப்ஸ்டியூட்டா வராங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா, நல்ல இப்போ அந்த பிஎல் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. ஆனா வந்து இப்ப நமக்கு இருக்க என்ன பிரச்சனைனா யங் பிளேயர்ஸா இருக்காங்க. இப்போ அவங்கள டெவலப்பும் பண்ணணும். அவங்கள வச்சு இப்போ மரஸ்காக்கு இது ஒரு பிரச்சனை ப்ரோ. லாஸ்ட் சீசன் வந்து அவன் என்ன பண்ணான், ஃபுல்லா ஜாக்சனு, மடிவேக்கே அவங்கெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஆனா அவங்கள இப்போ வித்துட்டு திருப்பி நியூ பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் கொடுத்துட்டு இவங்கள டெவலப் பண்ணனா இப்போ ஒவ்வொரு சீசன் அது பண்ணிட்டு இருக்க முடியல. ஏன்னா இப்போ வந்து அடுத்த நம்ம டைட்டிலுக்கு போகணும்னா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. இப்ப டைட்டிலுக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கண்டினியூட்டி தேவை. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா மெயின் பிளேயர்ஸ்லயே ஒரு பிரச்சனை என்னன்னா அவனுக்கு எல்லாருமே ஃபொஃபானா ஜேம்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து எல்லா மேட்சும் ஆட முடியாது, அவங்க இன்ஜுரி ப்ரோன்னால. இப்போ வந்து அர்சனல் சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒரு 11 இருந்துச்சுன்னா ஒரு 38 கேம்ஸ்ல ஒரு 28 கேம்ஸ் இல்ல 30 கேம்ஸ் வந்து அந்த 11 தான் ஆடுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம மெயின் 11 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இல்ல 15 கேம் தான் ஆடுவாங்க. எப்பவுமே ரொட்டேஷன் ரொம்ப போயிட்டே இருக்கு. மாடல் அப்படிதான் இருக்கும். ஏன்னா கிளப் லெவல் பாலிசி அதான் சொல்றாங்க எல்லாருமே. இப்போ நியூஸ்ல ஆர்டிகல்லாம் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் நீ பண்ணணும் ஒவ்வொரு மேட்சும், நாங்க இங்க பாலிசி அதான் அப்படின்னு மரஸ்காட்ட சொல்லியிருக்காங்க போல. அது வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வருது அந்த மாதிரி. ஆனா இத மாதிரி போயிட்டு இருந்தா டைட்டில் போகவே முடியாது. ஏன்னா கன்சிஸ்டன்சி வேணும் கண்டிப்பா. அந்த டைட்டில் புஷுக்கான பசியே இல்லாத மாதிரி தான் தெரியும். டாப் 4 போதும்டா, எனக்கு அந்த சாம்பியன் லீக் பிளேஸ் போதும்டா, அந்த மாதிரி தான் இருக்கானுங்க இப்போ இருக்கிற. இவனுங்க அதான் இவனுங்களுக்கு அந்த டைட்டில், ரோமனுக்கு இவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதான். இவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் முக்கியம் கிடையாது. இவங்க வந்து ஒரு மணி லாண்டரிங் ஸ்கீம் மாதிரி பண்றாங்க. இந்த சீசன் வந்து ஒரு பிளேஸ் டெவலப் பண்ணிட்டு அடுத்த சீசன் வித்துருவாங்க. இத மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. அப்புறம் அவங்க பிளான் என்னன்னா, இப்போ மரஸ்கார் சீசன் ஸ்டாக் பண்ணிட்டா புது மேனேஜர் வந்துட்டா திருப்பி டாப் 4 புஷுன்னு சொல்லிடலாம். இப்போ மரஸ்கார் தான் நம்ம வந்து டைட்டில் கேட்போம்ல, அவனுங்களுக்கு அந்த பிளான். அதனால இவனை சாக் பண்ணிடுவான். இவனை அனுப்பிச்சு விட்டா நம்ம வந்து புது மேனேஜர் வந்தா இவன் புதுசா வந்திருக்கான், அதனால டாப் 4 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்ததுனால என்ன அன்ஹாப்பியோ என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அன்ஹாப்பி இதுல. எதுக்குடா அந்த போர் வந்ததுன்னு இருக்குது. நம்ம கிளப்பை முடிச்சு விட்டானுங்க. நம்ம அப்படியே அடுத்த செட் ஆஃப் மேட்சஸ் மட்டும் ஸ்கோரை மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து டைம் பத்தாத காரணமா ஸ்கோர்ஸை மட்டும் வாசிச்சிடலாம். சண்டர்லாண்ட் லீட்ஸ் சரி ஃபார்ம்ல இருக்கானுங்க. 1-1 வந்து ரெக்கார்ட் ப்ரோ, 6 மேட்ச் தொடர்ந்து காமிச்சுக்கிட்டா கோல் அடிச்சிருக்கான். லீட்ஸோட ரெக்கார்ட், கிளப் ரெக்கார்ட். கரெக்ட். 1-1 டிரா இருக்கு. அதே மாதிரி பர்ன்லி வெர்சஸ் எவர்டன் 0-0. பர்ன்லி ஆக்சுவலா கடைசி 2 கேம் நல்லா விளையாடி இருக்கானுங்க. பர்ன்லி சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலா பர்ன்லி வின் பண்ணிக்க வேண்டியது. பிக்ஃபோர்ட் வந்து நல்ல வேடிக்கை பார்த்துட்டா, போஸ்டர் 2 பட்டுச்சு, இல்லாட்டி ஜெயிச்சிருப்பாங்க. 0-0 தான் ஆச்சு, அன்லக்கி. ஏன்னா ஹோம்ல நல்லா ஆடுறானுங்க அவனுங்க. பிளேயர்ஸே இல்ல, பெருசா பிளேயர்ஸ் இல்ல. அந்த பெர்ஃபார்மிங் பாப்போம் நியூ கேசலோட என்ன பண்றானுங்க பாப்போம் இந்த வாட்டி இருக்கு. அண்ட் தென் டாட்டன்ஹாம் 1-0. கிறிஸ்டல் பேலஸ் வந்து கிளியரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றானுங்க. கிறிஸ்டல் பேலஸ் ஸ்ட்ரெச் ஆயிட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான். அவங்க வந்து 3 மேட்ச் ஆட முடியல. கிளாஸ்னர் சொல்லிட்டேன் என்னால முடியாது இந்த ஸ்குவாட வச்சு, பிளேயர்ஸ் அவனு சொல்லிட்டான். அதே மாதிரி கிளாஸ்னர் போறதாவும் பேச்சு இருக்கு. போனவெத் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் ப்ரோ. 4-1 பிரென்ஃபோர்டோட தோத்துருக்கானுங்க. பிரென்ஃபோர்ட் செம கேம் ப்ரோ, ஹோம்ல சூப்பரா ஆடுறாங்க. ஆக்சுவலா தியாகோ நல்லா ஆட்டுனா, இப்ப பார்த்தா அந்த கெவின் சாடே சூப்பரா ஆட ஆரம்பிச்சான். ஹேட்ரிக் வேற. ஹேட்ரிக். போனமோத் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நல்ல ஃபார்ம்ல இருந்தானுங்க ப்ரோ. அதே பிரெடிக்ட் பண்ணதான், சம்மர்ல பிரெடிக்ட் பண்ணதான். அவங்க மெயின் பிளேஸ் எல்லாரும் வித்துட்டாங்க ப்ரோ. அப்படி இருந்தா அவன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிறைய மேட்ச் வின் பண்ணுவான். அது பார்க்கும்போது என்னடா இவ்வளவு நல்லா பண்ணான்னு நினைச்சு. ஆனா வழக்கம் போல கொஞ்சம் மேட்ச் போனோடனே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க சில டீம்ஸ் இவங்களை எப்படி ஆடணும்னு. வெஸ்ட்ஹாம் 0, ஃபுல்ஹாம் 1. ஃபுல்ஹாமுக்கும் நல்ல கேம். ஸோ இதோட வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும் மக்களே. உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆஃப் லேட் நல்லா பார்க்க முடியுது, உங்க சப்போர்ட் நல்லா பார்க்க முடியுது. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறுது. வியூஸும் நாங்கள் ஷார்ட்ஸுமே நாங்கள் போடுறோம். ஸோ அதுக்குமே நல்லா வியூஸ் போகுது. நீங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது டவுன்னா கமெண்ட்ஸ் கூட போடுங்க, நம்ம இன்டராக்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து ஃபுட்பாலை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட், இல்லாட்டி நாங்க பேசுறத பத்தி ஏதாவது பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கலனாலும் நீங்க போடுங்க, நம்ம அதை பத்தி இன்டராக்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்போர்ட் கமெண்ட்ஸையும் கொடுத்துட்டே இருங்க. ஸ்டே டியூன் மக்களே. பாய்.